இத்தனோடு இருந்துக்கிட்டு என்ன பண்ணுதுங்க பாரு. ரீட்டாங்கிறாங்க. எப்படிதான் ஆடுறான்னு பார்ப்போம். நீங்க உட்காருங்க. நல்லா தான் ஆடுவா. ஏய் இங்கிட்டு பாரு. வா எந்திரிச்சிடலாம். ஏய் காலை ஒழுங்கா வச்சு பாருங்க. போதும் அப்படியே போடு. ஏய் அங்க பாரு. நீங்கள் ஆவலுடன் வந்துட்டான்டா வேற தொற. அழகி அழகிய சுந்தரி போடா போடா போடா. எனக்கு கனவுகள் ரீட்டா அனுப்பு. ஏண்டா காசை கரியா அந்த திலகவதியை கூட்டு வந்துட கூடாதா? பெருசு திலகவதியெல்லாம் அந்த காலம், ரீட்டா தான் இந்த காலம். நம்ம மேட்ரு கடல் கெட்டடா. ஏஸ்தவா அந்த அறிக்கை வேலை பார்த்தேன்னு சொன்னியாம எங்க தேடி பார்த்தாச்சு, எங்கேயா பார்த்தவன? இல்ல வேற யாரும் பார்த்து சொல்றியா? டேய் நான் என் கண்ணால பார்த்தேன்டா. நான் என்ன பொய்யா சொல்றேன்? வேற எங்கேயும் இல்ல, இந்த கூட்டத்துக்குள்ளதான் உட்காந்துருப்பேன். நல்லா தேடி பாருங்க, விட்டுறாதீடா. ஆமா 7 மணில இருந்து இதே சொல்லிட்டு. அப்பா பலூன் வாங்கி கொடுப்பா. ஏய் பேசாம டான்ஸ் பாரு. பலூன் தானே கேக்குறா, வாங்கி கூட. நானே டீ குடிக்க காசு இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ வேற. மஜா பஞ்சாயத்து ஊரை விட்டு வந்ததுல இருந்து குடும்பத்தோட குதூகலமா இருக்கான். அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. ஒரு பேப்பரும் பேனாவை ஏற்பாடு பண்ணு. நீ ஏற்பாடு பண்ற, என்ன பண்றன்னு மட்டும் பாரு. என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தான்? சத்தியமா சொல்றேன்டி, நான் கொடுக்கவே இல்லை, என்ன நம்பு. எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கில்ல. 1/2 கிலோ அரிசி வாங்க காசு இல்லாம அத்தை அல்லாடி நிக்க ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா? அறிவு கட்ட பஞ்சாயத்து. அவங்க இங்கனக்குள்ள எங்கேயோ உட்கார்ந்துருக்காங்க. ஓஹோ, அந்த ஆட்டக்காரிக்கு காசு கொடுக்கதான் பாரதி பையன் காதுக்குள்ள கசுக்கு சத்தியோ. மரியாதை வீடு வந்து சேரு, உனக்கு இருக்கு. நீ வாடி, நான் உனக்கு வாங்கி தரேன். 200 ரூபா காசு இல்ல, அக்கில பார்க்காம கோர்ட்டுக்கு போகாம எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படி சொந்த காசை போட்டு செலவு பண்ணி என் குடும்பத்தை பிரிக்கிறதுல அப்படி என்னடா உங்களுக்கு ஒரு சந்தோஷம்? அதுக்கு போனட்டம் பாய் போட்டல அந்த புள்ள போன வரடா. வளையலும் ட்ரெஸ்
அதுக்கு எனக்கு என்னமோ எந்த புள்ள அந்த புள்ள சூப்பர் இப்ப அப்படியே இருக்கா. மச்சானுக்கு இது ரெண்டு மேட்ச் எந்த ரீட்டா மகடா நான் ஆசைப்பட்டு நீ பார்த்தா நீ ஒன்றும் நினைச்சுக்கிறேன் குடிச்சிட்டு வளர்றான். நாளைக்கு என்ன அடிப்பேன் ஏன்டா நல்ல முடியாது. பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி ரயிலு வண்டியிலே. ஹலோ 8404 பைக்கு உங்கள்தா? என் பைக்கு தான். என்ன அது வழியாக தான் காம்பவுண்ட் தெரு போகணும், எடுத்து ஓரமாக போடுங்க. வரேன். தானே போட்டணும் காணாம. என்ன தம்பி என்ன தேடுறீங்க? பைக்கை இங்கே தான் விட்டுருந்தேன் காணோம். பைக்கா? வேற எங்கேயாவது போட்டு இங்கே தேடுறீங்களா? இல்லைங்க, இந்த மரத்தடியில் தான் போட்டேன். நல்ல ஞாபகம் இருக்கு. அங்கே தெரியுது அந்த பைக்கான்னு பாருங்க. ஆமாம் தாத்தா, அந்த பைக்கு தான். ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு பொண்ணு மேல கை வச்சுட்டு அது நான் இருக்கும்போது என் ஊர்ல வந்து நிப்ப. உன்னை கொஞ்ச நாள் சும்மா விட்டன்னு பயம் விட்டு போச்சுல, இப்ப காட்டண்டா பயம்னா நானு கொத்தவன. ஏய் கொத்தரா, என்னடா மறைக்கிற குர்ரான் வேலை? அந்த அரசனூர்ல ஒரு கலாணி பையன் கிடக்குறான்ல, அந்த கலாணி பையன் நம்ம காமாண்டிக்கு வந்த ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துப்பிட்டான்ல பேசிக்கிறாங்க. அது இல்ல, நைட்டு நம்ம காமாண்டிக்கு ஆட வந்தானே அந்த ரீட்டாவோ கீட்டாவோன்னு ஒரு குட்டி, அந்த குட்டிய தூக்க வந்திருக்கான் அந்த பையன். ஆட்டக்காரியில தூக்குறது இந்த சின்ன வயசு குட்டியாலா பார்த்து ஏமாத்துறது அவன் வேலையான். அவனை எல்லாம் சாணியை தொச்சுக்கிட்டு விளக்க மாத்தாலே அடிக்கணும். மாடி மாடி 1 மத்தப்பு 2 சொரப்புரி 3 சொக்கட்ட 4 ஐகோட் 5 அவரக்க பிஞ்சு தொட்டில புள்ள தொடாத ராசாவுக்கு ஒரு பூ. கார்த்தியா, நாங்க டெய்லி வெயிட் பண்றது மகேஷுக்கு தெரியுமா தெரியாதா? அவதான் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டால. ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கணும். பாலை பார்த்து பேட்டை வச்சுட்டு ஓடாம பின்னாடி திருப்புறாரா அவரு பால். பாவுண்டா அவன் என்னடா பண்ணுவான்? இங்க வாடா. அப்படியே சச்சின் டெண்டுல்கர் அப்படியே பின்னுக்கு திருப்புறாரா. போடா வா. ஏய் என்னடா ஒரு மாதிரியா வர? ஒன்றும் இல்லைடா. நீ இப்படி இருந்து பார்த்தது இல்லை, அதான் கேட்டேன். அதான் ஒன்றும் இல்லை. என்னண்ணா ஊசி போடலடா? போட்டேன். ஏய் மச்சான், என்கிட்ட சொல்லு என்னடா பிரச்சனை? இந்த மகேஷ் விட்டிருக்கானே, அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டாளாம். வர்ற கோபத்துக்கு ஊரங்கம் எல்சி 112 எழுதி வச்சிருக்கானா. 112? ஏய் அன்னைக்கு தான் திருத்தி காட்டானே, நீ வரலையே? ப்ரா சொல்லு. பேசாம பிடிச்சி திருத்தி விட்டோம்னா ஊரங்கம் தெரிஞ்சு போயிடும். அவன் அண்ணன் 4 கொளுத்து, அப்ப 4 கொளுத்துனா தான் அடங்குவான்னு நினைக்கிறேன்.
போன வருஷம் ஒருத்திக்கிட்ட பாய் போட்டேன், ரீட்டா மேல ஆசைப்பட்டேன். சும்மா ஏய், அங்க போறது ஆனந்தி தானே? ஆனந்தி தானே போகுது? ஆமா. ஆனந்தியும் மகேஷும் ஒன்னா தானே பிடிக்கிறவோ? ஃப்ரெண்டு தான். பாட்டிட்டு நெல்லிக்கு வாங்க 2 பேரும் ஒன்னாத்தே வருவோம். அப்போ ஆனந்திக்கு சடங்கு. என்னது சடங்கா? ஏய் சும்மாடா. ஏய், ஆனந்திக்கு மஞ்சள் நீராட்டு விழான்னு அவன் அப்பன் பேரு மாமன் பேர்லாம் போட்டு ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும் அடிக்கிறான். அடிச்சு அதை கொண்டு மகேஷ் வீட்டுல கொடுத்து டேய் சும்மாடா. எப்படியும் மகேஷ் சடங்கு வருவா. நம்ம வயக்காட்டு வழியா தானே வரணும். நான் பாத்துக்கிறேன். ஏண்டி காலைல இருந்து நானும் போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், கொண்டாடிக்கிட்டு வந்து நிக்கிறியே என்ன? அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமா, என்னோட படிச்ச பிள்ளைங்கள வேற வருவாங்க. காயத்ரி உன் கிளாஸ் தானே, அவ போகல? அவளுக்கு ஜுரம்மா. என்ன ஜுரமா? இப்ப நான் போய் சொல்றேனே. என்ன இப்போ நான் போக கூடாது அவ்வளவு தானே? நான் போல விடு. எல்லாம் கூட மாட ஒண்ணா படிச்சு உள்ளே விடு, போயிட்டு வரட்டும்.